இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எரேசர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எரேசரோட ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு ரப்பர்னால் ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் ரப்பர்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட எரேசரை எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? நான் சொன்னால் நம்ப போகிறீங்க. அது ஆக்சிடென்ட்னால தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வாங்க எரேசரோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். எரேசரை 1839 தான் கண்டுபிடிச்சாங்க. எரேசரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1795 பென்சிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா 44 வருஷம் கழிச்சு தான் எரேசரையே கண்டுபிடிச்சிருக்காங்க. எரேசரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பென்சில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பென்சிலில் வந்த சில பிழைகளை எப்படி அழிச்சிருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் பிரெட் கிராம்ஸ், வேக்ஸ், அப்புறமா சொரசொரப்பாக இருக்கிற கல்லை வச்சு தான் அழைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஆக்சிடென்ட்னால எரேசர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல, அதை நான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷ் இன்ஜினியர் எட்வின் நரைன் அவர் பேக்கெட்டில் அவங்க பிரெட் கிரம்ஸையும் ரப்பரையும் வச்சுருந்தார். அந்த காலத்தில் இதெல்லாம் ரப்பர் அந்த காலத்தில் கம் எலாஸ்டிக்னு தான் சொல்லுவாங்க. அதை துணி செய்ய, பேக் செய்ய, ஷூ செய்ய தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. எட்வின் எழுதிட்டு இருக்கும் போது பென்சிலால் ஏற்பட்ட தப்பை தெரியாமல் பிரெட் கிரம்ஸுக்கு பதிலாக கம் எலாஸ்டிக் வச்சு அழைச்சிட்டாரு. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணார், பிரெட் கிரம்ஸோட கம் எலாஸ்டிக் நல்லா க்ளீனாக அழைக்குதுன்னு. அதுக்கப்புறம் கூட இதுக்கு கம் எலாஸ்டிக்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1839 சார்லஸ் குடாஸ் அப்படின்றவர் வேல்கனைசேஷன்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸை ரப்பரில் செஞ்சார். கம் எலாஸ்டிக்கோட சல்ஃபரையும் வேற சில ஆக்சிலேட்டரையும் ஆட் பண்ணார். 160 டிகிரி செல்சியஸ்க்கு அது ஹீட் பண்ணார். அப்புறமா ஹார்டன் பண்ணார். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கிடைச்ச எரேசர் எல்லா கிளைமேட்ல இருந்தும் ஹார்டனாகவே இருந்துச்சு. அந்த மாரி நம்மளுக்கு ஏற்ற ஸ்மெல்ல ஆட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் இந்த ரப்பரை தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. என்னது யூஸ் பண்ணிருந்தாங்களா? ஆமாங்க, ரப்பரை தயாரிக்க போகிற லாட்டெக்ஸை மரத்துலேருந்து தான் எடுத்தாங்க. அதுலேருந்து தயாரிக்கிற ரப்பர் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. போக்கில் ரப்பர் எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆச்சு. எரேசர் தயாரிக்க ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியலாக வேணும்னு நினச்சாங்க. அப்போ தான் 1909 சிந்தட்டிக் ரப்பர்ன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிந்தட்டிக் ரப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ₹1 ₹2 நம்மளுக்கு ரப்பர் சீப்பாக கிடச்சிது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எரேசர் எல்லாமே சிந்தட்டிக் ரப்பரால் தான் செய்யப்பட்டது. நேச்சுரலாக வர ரப்பர்லையும் எரேசர் செய்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற கலர் ரப்பரை அவங்க கடிக்கும் போது ரப்பர்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா அது சிந்தட்டிக் ரப்பர். இந்த சிந்தட்டிக் ரப்பர்லாம் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்லேருந்து தான் தயாரிக்கப்பட்டது. அதை சாப்பிட்டா கூகுளில் நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன ஆகும்னு, ஷாக் ஆகிடுவீங்க. சரி வாங்க இப்போ எப்படி எரேசர் தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எரேசர் மேக் பண்ணுறதுக்கு மெயின் திங் சிந்தட்டிக் ரப்பர். சிந்தட்டிக் ரப்பரை பெரிய ரோலரில் இந்த சிந்தட்டிக் ரப்பரை பெரிய ரோலரில் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபரையும் ரெட் கலரையும் ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஹெவி டோ வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேல்கனைஸ் வெஜிடபிள் ஆயிலையும் கால்சியம் கார்பனேட்டையும் ஃபில் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ரோல் பண்ணி ½ a day ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவாங்க. கிளைண்ட்டை கேட்குற மாதிரி திக்னஸுக்கு அந்த ஷீட்டை கட் பண்ணுவாங்க. கட் பண்ண ஷீட்டை ஹீட்டட் ப்ரெஸ்ஸில் 20 நிமிஷம் 163 டிகிரி ஹீட்டில் வைப்பாங்க. இந்த ப்ரெஷர்னால் ரப்பர் அழுத்தி பிடிச்சிக்கும். அதில் கொடுக்குற ஹீட்னால் அது ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற ரப்பரை கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருவாங்க. இதனால் இதோட க்யூரிங் ப்ராசஸில் ஸ்டாப் ஆகிடும்.
கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருந்த ஷீட்டை எடுத்து மிஷினில் வைப்பாங்க. அந்த மிஷின் வந்து ரப்பர் ஷேப்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த எல்லா எரேசரையும் எடுத்து பெரிய பேரலில் போட்டுருவாங்க. அந்த ரப்பர் வந்து ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் பவுடரை சேர்த்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் அந்த பேரலில் சுற்ற விடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் வந்து ரவுண்டட் எட்ஜாக மாறிடும். அதுக்கப்புறம் கம்பெனியோட நேமையும் மாடல் நம்பரையும் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதை பக்காவாக பேக் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸ் தான் எல்லா ரப்பருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரப்பர் ஒயிட்டாக வேணும்னா டினியம் ஆக்சைடையும் ஜிங்க் ஆக்சைடையும் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஆர்கானிக் டையையும் யூஸ் பண்ணுவாங்க. இது 10 நிமிஷம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஏற்ற கலருக்கு மாறிடும். அந்த மாதிரி எரேசரில் ஸ்மெல் வேணும்னா விட்டுடலாம். ஒரு வேளை நம்மளுக்கு ஸ்மெல் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் எசன்ஸை சேர்ப்பாங்க. மற்றபடி எல்லா எரேசர் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் ஒன்று தான். நேச்சுரலாக கிடைக்கிற ரப்பர் வந்து மரத்துலேருந்து வர லேட்டெக்ஸ்லேருந்து உருவாக்கப்படுறது. லேட்டெக்ஸ் வந்து ஒயிட்டாக பால் மாதிரி இருக்கும். இந்த லேட்டெக்ஸ் எடுக்க ரப்பர் மரத்தில் ஒரு சின்ன கீறல் போடுவாங்க. இப்போ இந்த ரப்பர் மரத்துலேருந்து பால் வந்து கீழே சொட்டு சொட்டாக வந்து பவுலுக்குள்ளார வந்துடும். இந்த மாதிரி எல்லா ரப்பர் மரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கீரெல்லாம் போட்டு விட்டு அதுலேருந்து வர சொட்டெல்லாம் பவுலுக்குள்ளார விழுந்துடும். இந்த லேட்டெக்ஸை கொஞ்சம் ஹார்டன் பண்ண ஃபார்மிக் ஆசிட் கொஞ்சம் சேர்ப்பாங்க. இந்த ஆசிடை சேர்த்து உடனே அந்த பால் மாதிரி இருந்தது கட்டியாக பன்னீர் மாதிரி ஆகிடும். இதை வந்து ரப்பர் மிஷினில் போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ரப்பர் இதுக்குள்ளே போட்ட உடனே ரப்பரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆறிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்த உடனே ரப்பர் ஷீட்டாக மாறிடும். இதுக்கு மேலே மார்க்கை போட்டு நல்லா காய விடுவாங்க. இது காய தான் இதோட தரம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரப்பரையும் தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.